அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலில் ஐபிஎல்லோட 38th மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கி நைட்டு ஜெய்ப்பூரில் 7:30 நடக்குது. ஸோ இதுக்கான ட்ரீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம யாரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம யாரால் நல்லா விளையாடுவாங்க, ட்ரீம் 11 பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரை இன்றைக்கி பிளேயிங் 11 விளையாடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிரிக் பஜாரில் என்ன சொல்லியிருக்காங்க, பட்லர், சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், துருவ் ஜுரல், அஸ்வின், ஹிட்மேயர், ட்ரெண்ட் போல்ட், சலால், ஆவேஷ் கான், குல்தீப் சென், அப்படி இல்லைன்னா சந்தீப் சர்மா அப்படின்ட்டு இருக்காங்க. இம்பேக்ட் பிளேயரில் வந்து 2 பேர் அதே மாதிரி மகாராஜ் அப்படி இல்லைன்னா பர்கர் 2 பேரில் யாரோ ஒருத்தர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அப்புறம் இம்பேக்ட் பிளேயரு மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்ரேயஸ் கோபால், பும்ரா, கோயிட்ஸி, முகமது நபி. இம்பேக்ட் பிளேயராக வந்து மத்வால், இவர் விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவங்கள தான் நம்ம எடுத்திருப்போம். நம்மளுடைய ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் இவங்கள தான் எடுத்திருப்போம். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷனில் பார்த்தோம்னா ஆர்ஆரில் வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மும்பை இந்தியன்ஸில் வந்து ஆர்ஆரில் 5 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறக்கும், மும்பை இந்தியன்ஸில் 6 பிளேயர்ஸ்க்கும் நல்லாயிருக்கு. ஆர்ஆரில் யாராருன்னா சஞ்சு சாம்சன், ரியான் பராக், பட்லர், குல்தீப் சென், அப்படி இல்லைன்னா சந்தீப் சர்மா. அவங்களும் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் விளையாடுவாங்கன்றாங்க. அது 2 பேர்த்தில் ஒருத்தர் எடுத்துக்கங்க. ஒருவேளை குல்தீப் சென் விளையாண்டாங்கன்னா அஸ்வின் எடுத்துக்கங்க. குல்தீப் சென் விளையாடல அப்படின்னா சந்தீப் சர்மாவை எடுத்துக்கங்க. சந்தீப் சர்மா விளையாண்டா சந்தீப் சர்மாவை தான் எடுக்கணும், அஸ்வின் எடுக்க வேணாம். பட் சந்தீப் சர்மா விளையாடாமல் குல்தீப் சென் விளையாண்டாருன்னா அஸ்வின் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இம்பேக்ட் பிளேயர் விளையாடக்கூடிய பர்கர் அவரை சூஸ் பண்ணிங்க. அப்போ ஆர்ஆர் பொறுத்தவரை 5 பேர் சஞ்சு சாம்சன், ரியான் பராக், பட்லர், பர்கர், சந்தீப் சர்மா விளையாண்டா சந்தீப் சர்மா, அப்படி இல்லைன்னா அஸ்வின் எடுத்துங்க. இது 5 பிளேயர்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை 6 பிளேயர் ஹர்திக் பாண்டியா, ரோஹித், இஷான் கிஷான், திலக் வர்மா, கோயிட்ஸி, பும்ரா. இந்த 6 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ஸோ ஆர்ஆர் vs மும்பை இந்தியன்ஸில் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது லைனாக சொல்லிடுறேன். ட்ரீம் 11 பிளேயர்ஸே சொல்லிடுறேன். சஞ்சு சாம்சன், ரியான் பராக், பட்லர், சந்தீப் சர்மா, அப்படி இல்லைன்னா அஸ்வின், பர்கர், ஹர்திக் பாண்டியா, கோயிட்ஸி, இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, பும்ரா. இந்த 11 பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி நல்லா விளையாடக்கூடிய வாய்ப்பு. ஸோ ஆர்ஆர் vs மும்பை இந்தியன்ஸ்க்கான மேட்ச் இன்றைக்கி நைட் ஜெய்ப்பூரில் நடக்குது. ஸோ நம்ம கிரிக்கெட் நியூஸில் நம்ம கணித்தபடி இந்த 11 பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ நேற்று மேட்ச் பொறுத்தவரை ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம். அதில் யார் எடுக்கலாம், ஹர்ஷல் பட்டேலை நம்ம எடுக்கல. ஹர்ஷல் பட்டேல் எடுக்கல. பிராப் சிம்ரன் சிங் நல்லா விளாட மாட்டேன்னு சொல்லியிருந்தோம் ஸ்பெசிஃபிக்காக. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு ஓரளவு விளாண்டார், 30 ரன் அடித்தாங்க. பிராப் சிம்ரன் சிங் ஓரளவு. ஹர்ஷல் பட்டேல் நம்ம சொல்லலை, பட் அவர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய கணிப்பில் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது கண்டினியூஸாக நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக 100% முடிஞ்சிடும். நம்ம எப்படி கண்டினியூஸாக கற்றுட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த மேட்ச்சில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸும் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சொல்லுங்கள், பார்த்துட்டு நான். ஸோ இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்சுக்கான ட்ரீம் 11. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு அதே மாதிரி சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு மற்ற சேனலுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ பிளேயர்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ பிளேயர்ஸ் கரெக்டாக சொல்கிறோம், அவங்க மொத்தம் எத்தனை பிளேயர்ஸ் சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ பிளேயர்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்து கமெண்ட்டில் சொல்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும் எந்த அளவு நம்ம அடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு. பட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். தேங்க்யூ.